வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மிக முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் நம்ம காமனாக சொல்லக்கூடியதான். ஸோ தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க. ஸோ வருவாய் துறைக்காக ஒரு தினம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் தமிழ்நாடு ரெவென்யூ டே அப்படின்னு சொல்லிட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டே அப்படின்னு ஜூலை 1 அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன் ஜூலை 1 சூஸ் பண்ணாங்க? பசலி ஆண்டு அப்படிங்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒன்று. பசலி அப்படிங்கிற சொல்லுக்கு அரபி சொல்ல அறுவடை அப்படின்னு அர்த்தம். இது முகலாயர்கள் காலகட்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு அறுவடை ஆண்டு அப்படிங்கிறத தான் பசலி ஆண்டுன்னு சொல்லிட்டு வருவாய்த்துறையில் நோட் பண்ணி வைப்பாங்க. ஒரு பசலி ஆண்டு அப்படிங்கிறது ஜூலை 1 தொடங்கி ஜூன் 30 முடியும். அந்த தினமான ஜூலை 1 தான் இப்போ தமிழ்நாடு அரசு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் டேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி பசலி ஆண்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம எப்படி திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 அப்படின்னு படிக்கிறோமோ அதுபோல் பசலி ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது 590. இந்த பசலி ஆண்டை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஸோ இப்போ என்ன வருஷமோ அந்த வருஷத்துலேருந்து கரண்ட் இயர்லேருந்து 590 கழிச்சோம்னா வரக்கூடிய இயர் தான் பசலி ஆண்டு. ஸோ இது வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கேட்கலாம், இல்லைன்னா அலுவலக நடைமுறை சொல் அப்படிங்கிற பகுதியிலிருந்தும் இந்த கேள்வியை கேட்கலாம். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.